மாமா இழந்த பல தூப்பு தாண்டா நாயரி வெட்டிய வித்துருவ பரவாயில்ல போனா போட்டு ஆடச்சே நீ ஏறி இங்க என்ன மயிரியா புடுங்க போற சரி விடு நான் வரல நீ மாமா சேர்த்துக்க ஏறி நல்ல ஒழுப்பட்டுமா மாமா நான் ஏறி பிதுக்கட்டுமா நான் வேப்பம்பழம் வச்சிருக்கேன் பிதுக்கி விட்டு போ பாலச்சந்திரன் பழத்தை பிடிக்கட்டுமா சீ நான் கொடுக்க மாட்டேன் நீ கொண்டு வருவேன் ஏறிதாண்டா மாமா ஏறி நல்லா உழுப்பட்டுமா மாமா பழத்தை நல்லா பிடிக்கட்டுமா ஏறி நல்லா உழுப்பட்டுமா மாமா பழத்தை நல்லா பிடிக்கட்டுமா ஒன்ன நினைச்சு ஒரு வருஷமா என்ன பேச்சு தலைமுழுகி ஒன்ன நினைச்சு ஒரு வருஷமா என்ன பேச்சு தலைமுழுகி பிஞ்சிலேயே கூடினமே மாமா பிரிய மனம் உடலையே பிஞ்சிலேயே கூடினமே மாமா பிரிய மனம் உடலையே நம்ம ஆளை கூப்பிடுவோமா ஹலோ ஹலோ டான்ஸாக நடிக்க மணிமேகலை அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. நல்லா அழுத்தி சொல்ல வெறிச்சு போட்டு விடுங்க மேல இப்படி கையில கொடுக்குறதுக்கு பேசாம உள்ள போய் கொடுத்துடலாம்ல வெறிச்சு போட்டு விடுங்க அவர் விரிச்சு போட நீ வேடிக்கை பார்க்க பிள்ளைய பொத்தி இருந்தோம்னு வச்சு பொன்னாடி பற்றி நாடக நடிகர்களை அத்தனை பேரையும் பெருமை கொடுத்து கொண்டிருக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் நாடகத்தை ரசிக்கிறதுக்கு அத்தனை தாய்மார்களுக்கும் நன்றி. நாடகத்தை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. இப்போ உட்காந்து தாய்மார்களெலாம் நாடகம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படியே உட்காந்து பாருங்கள் கலகலன்னு வீட்டுக்கு போனீங்கன்னா வெக்கை அடிக்கும். இங்கே குளிர்ந்த காற்று வருதா, அதனால் உட்காந்து நாடகத்தை பாருங்கள். எங்களது நாடக அமைப்பாளர் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செயலாளராக இருக்கும் அன்பு மாமா வல்லரசு சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி. கூப்பிடுவோமா சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி கயத்தோட வரேன் வீட்டில் சண்டையா போஸ்ட் மரம் பாரு அதில் ஏற போறேன் நானு போஸ்ட் மரம் பாரு அதில் ஏற போறேன் நானு திருச்சி அடிக்க போறேன் நான் மரத்தில் ஏற போறேன் போஸ்ட் மரம் பாரு அதில் ஏற போறேன் போஸ்ட் மரம் பாரு அதில் ஏற
போறேன் நானு பிரிச்சு அடிக்க போறேன் அதில் ஏற போறேன் நானு போட்டு மரம் பாரு அதில் ஏற போறேன் நானு போட்டு மரம் ஆண்டி அடியே அடுத்த வரி எங்க கோச்சு வந்து நாளைக்கு ஏற முதல்ல இந்த பிள்ளை கூப்பிடுறோம். அடுத்த வரி ஜனவரியில தாங்க வரும். இது பிப்ரவரி ஆகி போச்சு. ஆமா. நான் யார் தெரியுமாங்க? யாரு? தமிழகத்திலே தலை சிறந்த நாப்பி அதிகாரி, நாப்பி ஈபி அதிகாரி. ஈபி அதிகாரி. எங்க அப்பா சொல்லி விட்டாரு, என்னன்னு? என் மகனே இளஞ்சம்பூர் போடா, அந்த கிராமத்துல சரியா மின்சார வாரியமே கிடைக்க மாட்டுதாம்டா. அதே மாதிரி இந்த மணிமேகலன்னு ஒரு வீட்டுல சுத்தமா கரண்டே வரலையாம்டா. சார் வந்தது வந்துட்டியே. இந்த மணிமேலுக்கு ரொம்ப நாள் பல்பு எரியாம கிடக்கான். குண்டு பல்பா இல்ல குண்டு பல்பு தான். எத்தனையோ பீஸ் போடுறான் அடிக்கடி காலி பண்ணி படுது. காலி பண்ணி இருந்து வெடிச்சிருது. அப்ப அந்த நிக்குது இல்ல. அப்ப நீங்க போடுறது சரியில்லை, பீஸ் போடுறது சரியில்லை. அப்ப நீங்க அதுக்கு சுத்தப்பட்டு வர மாட்டீங்க. இதுக்கு நான் ஒரு ஆள் தான் கரெக்ட். நம்ம கம்பி வந்து சின்ன கம்பியை கண்டு பீஸ் டப்பு டப்புன்னு அத்து நிக்குது, கட் ஆயிருது. அதுக்கு தாங்க போற ஆள் போட்டாதாங்க கரெக்டா இருக்கேன். கொஞ்சம் கனமான வயரா போட்டு விடுங்க. ஆமா ஆமா வச்சிருக்கேன், முரட்டு கம்பியா வச்சிருக்கேன். போடாம போவேன் அன்னைக்கு, போட்டுட்டு தாங்க போவேன். பாருங்க இன்னைக்கு எப்படி எரியுது மட்டும் பாருங்க. பிரதோஷமா. ஆமா எங்க அப்பா சொல்லி விட்டாரு, இந்த மாதிரி இளஞ்சம்பூர் போடா, மணிமாடு வீட்டுல சுத்தமா கரண்டே வரலையாமடா, நீ ஏறி அடிடா மகனே வரும்டாங்க கரண்ட். குண்டு பல்பு 3+ஆ ஒப்பத்தா 2+ ஒழுக்காரு போட்டுக்கிட்டு. ஆமா சனுவை கெடுக்காத. உனக்கு இப்போ பீஸுக்கு விட்டா கட் பண்ணி விட போறேன். இப்போ செத்த நேரத்தில் ஒன்றத்துக்கும் இல்லாமல் தெரிய போகிற பாரு நீ. ஆமாம் ஒரு ப்ளஸ்ஸா சிங்கிள் ப்ளஸ்ஸாவா? இது 5+, 5 பாஸு. ஆமாம் இப்படி தான் இருந்துட்டால. யாரோ ஒரு ஆள் என்னை கரண்ட் பிரிச்சடிக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. யாராவது இருக்காங்களா? அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. ஆமாம் எங்க பிரிச்சடிக்க சொன்னாங்க, நானும் வந்துட்டேன். ஒரு ஆளா காணா. ஹலோ மேடம். ஹலோ 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 ஹலோ. ஐயோ பல்பு எரியல சொன்னேன். என்ன மாதிரி ஒரு அதிகாரியை பார்த்து அவளுக்கு வெக்கத்தா பாரியா, எவ்வளவு வெக்கத்தை. அட ஏமோ மேடம் வணக்கம். ஐயோ நானும் எத்தனையோ வீட்டுக்கு அடிக்க போயிருக்கேன். இவங்களை பார்த்ததுமே எனக்கு அடிக்கணும்னு தோணுதுங்க, அடிக்கணும்னு தோணுது. எங்கிட்ட கருவ காட்டுல போய் அடிக்கிறது தெரியல. மேடம் நம்மனாலேயே பார்க்க முடியலையே, இத்தனை நாள் பெத்து எப்படி இவங்க வளர்த்தாங்கன்னு தெரியல. ஏன் இவங்க பெத்து வளர்த்த மாதிரில சொல்றியே? ஏத்தா வணக்கம் தா. என்னடா மண்டை அது? இதுதாத்தா இது தேன்றாட்டு மண்டை, பணங்கொட்டை மண்டை. ஏண்டா உருவத்துக்கும் மசருக்கும் சம்பந்தமே இல்லையடா. அதுதாங்க. ஐயோ நான் ஆம்பளை ஆசையே வெறுத்துருவேன். ஆமாங்க பெருச்சாளி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது முள்ளிங்க. ஆமாங்க. அப்போ மறந்துட்டேன்டா என்ன பேசணுங்கிறது. இல்லைங்க வேற ஒன்றும் இல்லை, எங்க அப்பா சொல்லி விட்டாரு. என்னன்னு? மானே இளஞ்சம்பூர்ல மணிமேகலன்னு ஒரு பிள்ளை இருக்குடா, அவங்களுக்கு சரியா வர மாட்டுதாம்டா, கரண்ட் வர மாட்டேங்குது. உங்க அப்பா வந்து வர மாட்டேங்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்தாரு. இல்ல சொல்லி விட்டாருமா. சரி சரி. ஆமா சரியா வர மாட்டேதா மானே, நம்ம பாரம்பரிய அடிக்கிற வாரிசுரா மானேண்டாரு, பிரிச்சு அடிக்கிற வாரிசுரா மானேண்டாரு. உடம்ப பார்த்தாலே தெரியுது நீ சாகரத்துக்கு இப்படித்தான் அடிச்சுட்டு தெரியணும். நான் தனியா தான் அடிச்சு தெரியும். நானும் ஆள் ராவிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைக்க மாட்டேதான். முகரைக்கு சிக்கவே சிக்காது. சிக்குமா? சிக்குனாலும் சின்னதெல்லாம் விடுவோனா? ஆமா அதனாலம்மா நீங்க மனசு வச்சு உங்க இதை காட்டுங்க. எதை? நான் அடிச்சுட்டு போயிடுறேன். எதை காட்ட சொல்றீங்க? மரத்தை காட்டுங்க. ஏன் மரம் என்ன இதுக்குள்ளேயா இருக்கு? மரம் மரத்தை இங்க பாரு, எம்பிட்டு மரம் இருக்கு, போய் ஏறி அடிடா. மேடம் என்ன இங்க காட்டுங்க ப்ளீஸ், காட்டுங்க. அண்ணே அண்ணே உன் கூட அமெரிக்கா கூட்டிட்டு போயிருந்தேன், தயவு செய்து வேணாம்னே. அவரே வேணாம்ங்கிறாரு உடனே. மேடம் காட்டுங்க மேடம். ஏய்
என்னத்தையா காட்ட சொல்ற? உங்க மரத்தை காட்டுங்க. ஏன் மரம் இல்லையா? போஸ்ட் மரம். ஏன் மரம்னா என்ன மரம்? இதுல வளர்த்துறாங்க. ஏன்டா ஓட்ட குண்டமானே? ஆளு மொகரையும் பாரு, மூஞ்சி மோர கட்டையும் பாரு, நல்லா இஞ்சி தின்ன குரங்காட்டும். ஐயோ, உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணி புள்ள ஒண்ணு பிறந்துச்சுன்னு வச்சுக்கோ. அப்படி இருக்கேன் பிள்ளை, புழுன்னு இருக்கேன். வாங்கம்மா ஏமா நல்லா மரம் அந்த வரி அங்க இருக்கு பாரு. இந்த அங்க நிக்கிற பூரா வேற மரம். இப்படித்தாங்க ஒரு நாள் அசந்து தூங்கிட்டேன். சரி, நானும் மரத்துல கட்டி ஏறினா மறுநாள் பெரிய ஆஸ்பத்திரி பெட்ல கிடந்தேன். ஏன்னு கேளுங்களேன், நான் ஏறினது முருங்கை மரம். மூட்டை போட்டு திரிஞ்சு 3 மாசமா. முருங்கை மரத்துல ஏறி மூட்டு பிரிஞ்சு போச்சா? ஆமாங்க, போஸ்ட் மரத்துல ஏறணும் நினைச்சு முருங்கை மரத்துல கட்டி ஏறிட்டீங்க. முருங்கை மரத்துல ஏறினதுக்கே உனக்கு மூட்டு பிரிஞ்சிருக்கே. ஆமாங்க. போஸ்ட் மரத்துல என்னன்னா போஸ்ட் பீஸா போயிருமேடா. அதெல்லாம் சூப்பரா ஏறுவீங்க நீங்க. ஒரு தடவை வாய்ப்பு மட்டும் கொடுத்து பாருங்க. நான் ரெண்டு மரம் வச்சிருக்கேன். ஒரு மரத்தை காட்டுறேன், நீ எப்படி ஏறுறேன்னு பாப்போம். என்னங்க சொல்றீங்க? இந்தா. அவ்வளவுதான், இப்படி பாத்துக்கிட்டே தான் நிப்ப. ஏறதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா. எத்தனையோ மரம் ஏறி இருக்கேன். உங்க மரம் மட்டும் இவ்வளவு வலுவலு தளதளன்னு இருக்காங்க. வழுக்குதே. இன்னும் ஏறவே இல்லை. ஏண்டா வழுக்குதுங்கிற? இல்ல பார்த்தாவே நாக்குல எச்சலா வடியுதுங்க. ஒரு மாதிரியா போறானே முட்டை. அவர்தான் மாப்பிள்ளை. அப்ப நீங்க போஸ்ட் மரத்துல ஏறி நல்லா பீஸ் போடுவீங்க? ஆமாங்க. பீஸ் போட என்ன கம்பி யூஸ் பண்றீங்க? பீஸ் போடுறதுக்கு நம்ம கம்பி தான். நம்ம கம்பினா உன் கம்பி என் கம்பி சேர்ந்து யூஸ் பண்றாங்க. ஏங்க வச்சிருக்கீங்க? கம்பிக்கு பேர் இருக்கும்லையா? ஆமா. அது என்ன கம்பி? வயர் கம்பி. வயர்ல போட்டு வயர்ல இருக்கிற நரம்பு எடுத்து போட்டோம்னு வச்சுக்க, அது சீக்கிரம் பீஸ் போயிட்டே இருக்கும். மறுபடியும் போட்டுட்டே இருக்கணும். பீஸ் போகாம இருக்கிறதுக்கு தனியா ஒரு கம்பி இருக்கு. ஆமா. அந்த கம்பி தானே உள்ள கிடக்கு. உள்ளதான் வச்சேன், இருங்க பாக்குறேன். தாவி அது கம்பி இல்லடா, அது கம்பி இல்ல, அது பச்சை மிளகாடா. கம்பிய பச்சை மிளகான்னு தேடி கம்பி இல்லாம என் தம்பி நீ யா சொல்லிடுறீ. ஆமா, இவ்வளவு தூரம் தெளிவா அவ்வளவு அழகா பேசுறீங்களே. ஆமாங்க. உங்க அழகின் ரகசியம் என்ன? என்னோட அழகின் ரகசியம் எங்க நீங்க போஸ்ட் மரத்துல ஏறையில கண்ணாடி போட்டு தான் ஏறுவீங்க? என்னோட அழகு ரகசியம் தினமும் சங்கு தித்தமா குடிக்கிறேன். சங்கு தித்தம் மூத்திரமா வாங்கி குடிக்கிறியா? ஆமா. இப்படி சொல்லியிருந்தேன்னா நேரம் வீணா போகாம புடிச்சாது வச்சிருந்துருப்பேன். வேணாம் இல்ல, இவ்வளவு நல்லா பேசுறீங்கல்ல. ஆமாங்க. உங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்காங்க இன்னும் ஆகலங்க. அந்த பிள்ளை தப்பிச்சாடா. ஜென்மத்துல கிடையாது, அடுத்து செத்து போனாத்தே கல்யாணம். என்ன உசுரோட இருக்கையிலே இப்படி இருக்குன்னா செத்து போனா யோசிச்சு பாருங்க. மகனை கட்டா ஏயா கொடுமை பண்றீங்க? இல்ல இவ்வளவு நீங்க நான் என்ன சொல்றேன், இந்த கயிறை இதுல மாட்டி நீங்க தொங்குன்ற இம்புட்டு பேச கேட்டுட்டு நீ உயிரோட இருக்கணுமா? என்ன மயித்துக்கு இந்த மயிறு உயிர் மயிறு போடுற கயிறை போடுற தொங்குற. இப்ப பாருங்க, நீ தொங்கு, நான் உன்னைய பிடிச்சி தொங்குறேன். நான் தொங்குறேன், நீ விடிய காலைல முக்கோள ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். என்னத்துக்கு? ஏன்டா நீ தொங்குறதுக்கு நான் ஏன்டா இருக்கேன்? நீங்க தானமா தொங்க சொன்ன. ஆமா, ரோசக்காரனாடா. பரவாயில்லையே, ரோசக்காரனுக்கு பணத்தை கொடு, மலுங்க பயலுக்கு பொண்ணை கூட, அந்த கதையா இருக்கே. ஆமாங்க. ஆமா, பொம்பளை பிள்ளைகிட்ட முத நாகரிகமா பேசுங்க. ஏமா, நான் மத்தாளு மாதிரிலாம் பேச மாட்டேன். என்னைக்குமே ஒழுக்கமா தான் பேசுவேன். என்ன மாறாம? ஒழுக்கமா தான் பேசுவேன். ஒழுக்கம். ஆமா. லூவ நல்லா போடு. அதத்தாங்க லூ நல்லா போடுவீங்க. பல்லுகிட்ட சொல்ற லூ வேற, அன்னத்துக்கு நாக்கு உள்நாக்குல வச்சு சொல்ற லூ வேற. கண்டிப்பாங்க. ரெண்டுக்கு நடுவுல இருக்க அன்னத்துக்கிட்ட சொல்ற லூ வேற. ஆமாங்க. ஒழுக்கமா பேசு. அதெல்லாம் கரெக்டா பேசுவீங்க. ஆமாங்க. சரி, பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து பேசுறீங்களா? ஆமாங்க. எங்க உங்க மரியாதையை பாப்பமே. நீங்க ஆம்பளையா பிறந்து என்ன சாதிச்சீங்க? நீங்க பொம்பளையா பிறந்து என்ன சாதிச்சீங்க? நான் தானே கேள்வி கேட்டேன், பதில் சொல்லியா? இதை எதாவது சாதிச்சு, அது ஏயா ஒருத்தர்ட்ட கேள்வி கேட்டா நீ படக்கு நீ என்ன செஞ்சேன்னு ஏன் கேக்குற? நான் நீ என்ன செஞ்சேன்னு செய்யறத கேக்குறத விட நான் என்ன செஞ்சிருக்கேங்கிறத சொல்லியா? ஆண்கள் பண்ணாத சாதியமாங்க. என்ன சாதனை? நான் சாகசம் நிறைய பண்ணிருக்கேன். நீங்களா? ஆமா. எப்படி? நான் பண்ணாததா? என்ன சாதனை பண்ணீங்க? அன்னைக்கு மூக்கமால முருங்கை காட்டுல வச்சு முக்க விட்டு. யார? மூக்கமாவ. அன்னைக்கு கண்ணம்மாவை கரும்பு காட்டுல வச்சு கதற விட்டு. நான் என்னென்ன பண்ணிருக்கேன்? ஆம்பளை பண்ணாததா?
ஏண்டா இப்ப நீ தான் முக்குல ஸ்டேஷனுக்கு போற வாக்குமூலம் நீ தான் குடுக்குற நான் குடுக்கல ஏண்டா எல்லாம் பாலியல் கேஸா சொல்லிட்டு இருக்கேன் நாசமத்து போறவனே சாதனைய சொல்றானா இது பூரா வினைய சொல்லிட்டு இருக்கேன் ஏண்டா ஒரு முக்கம்மாவை முக்க விட்டேன் கண்ணம்மாவை கதற விட்டேன் லூசு பயல அப்படியாவது கதர்னாவது நீ நல்லா செஞ்சேன்னு ஒப்புவேன்னு தான் நாங்களா கதறிக்கிறது நீ இன்னொரு ஜென்மம் எடுத்து வரணும் பொம்பளை கதற விடுறதுக்கெல்லாம் ஆம்பளை புரியுதா நாங்களா ஏதோ நீ நல்லா செய்யறேன்னு ஒத்துக்கிட்டா தான் நீ இல்லன்னா நீ ஆம்பளைன்னு சொல்லிட்டுலாம் தெரிய முடியாது போனா போது ஆம்பளையாச்சேன்னு மரியாதை கொடுத்து போயிட்டு இருக்க மரியாதையை காப்பாத்திக்க நானும் போனா போது ஒரு பொம்பளை ஆளுன்னு ஒரு மதிப்பு கொடுத்துருப்பேன் இந்த நாட்டின் முதுகெலும்பு நீ எதை சொல்றோம் பெண்களை தாங்க சொல்றோம் விவசாயத்தை சொல்றோம் ஆமாங்க நாட்டோட முதுகெலும்பு விவசாயம்ங்க அந்த விவசாயத்தை ஏறு போட்டு உழுவுறது யாரு ஆண்கள் ஆண்கள் உழுகணும் அந்த காலத்துல புல்லுக்கட்டை தூக்கிட்டு பெண்கள் சுமந்து போனாங்க அப்ப அந்த மாதிரி ஆண் ஒரு வேலைனா பெண் ஒரு வேலை ஆண் ஒரு சாதனைனா பெண் ஒரு சாதனை அப்படி ஒரு சாதனை நாங்க படிச்சிருக்கோம் 286 நாள் நிலாவுல காலை வச்சு சுனிதா வில்லியம்ஸ்ங்கிற பெண் இன்னைக்கு நிலாவுல தாவர வளரக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லியிருக்கான் கண்டுபிடிச்சிருக்காங்களா 286 நாள் சாதனை பண்ணி பூமியில இறங்கி இருக்காங்களா கண்டிப்பா கல்பனா சாவ்லா போனாங்க ஆனா அவங்க திரும்ப இப்ப அவங்க அதுக்கப்புறம் உயிரோட இல்ல ஆனா இவங்க சுனிதா வில்லியம்ஸ் உயிரோட இருக்காங்க இதே மாதிரி நிலாவுல கால் வச்ச ஒரு ஆம்பளை பேரை சொல்லு பாப்போம் நிலாவுல எங்க ஆம்பளை காலை வச்சா தண்ணி வராது கிண்ணி வராது சுத்தமா நிலாவுல கால் வச்ச ஆம்பளை பேரை சொல்றான்னா தண்ணி வராது கிண்ணி வராது நிலாவுல போய் கால் வச்சா எங்க ஆம்பளை போய் செத்து போவேன் நிலாவுல முதல் கால் வச்ச ஆம்பளை யாரு தெரியுமா ஆம்ஸ்ட்ராங் பாட்டே இருக்குடா சந்திரனை தொட்டது யார் ஆம்ஸ்ட்ராங்கா அப்ப ஆம்பளை தான் காலை வச்சான் அதுக்கப்புறம் தான் பெண் போய் சாதனை படைச்சிருக்கா இந்த மசிரே தெரியல நீல மண்டே ஆட்டிக்கிட்டு வந்துட்டேன் என்னையும் பாரு என் வீட்டு சாமானத்தையும் பாரு அங்க இருந்து டிங்கி டிங்கின்னு எனக்கு இந்த இளவு மசிறு தெரிஞ்சா என்ன மசத்துக்கு வாங்கட வந்து இப்படி நாட ஆடிக்கிறேன் நானு இதெல்லாம் தெரியறதுக்கு நாடகம் ஆடுறதுக்கு சம்பந்தம் கிடையாது தெரியாத விஷயத்தில் நாடகத்தை நாடகம் கூட்டல் அகம் நாடு கூட்டல் அகம்னா நாடகத்துல மக்களுக்கு சில விஷயங்களை தெரிய வைக்கிறதுக்காண்டி தான் இந்த நாடகம்ன்றத அப்ப கொண்டு வந்தாங்க அதனாலதான் மகாத்மா காந்தியடிகள் இந்தியாவுக்கு ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க ஒரு நாடகத்தினாலதான் சுதந்திரமே கிடைச்சிச்சு அப்படிப்பட்ட இருக்கிற நாடகத்துக்கு கொண்டா உன்னையெல்லாம் நான் கலெக்டரியில ஆபீஸ்ல கையெழுத்து போடவா கூப்பிடுவாங்க மொகர கட்டைய பாரு இன்னைக்கு யோசிச்சு பாரு நாடகக்கார சம்பாதிக்கிற சம்பாத்தியம் யாரும் கிடையாது போனா ஊர்ல சோறு டிப்பனு பீடி சிகரெட்டு தண்ணி உனக்கு உட்கார்றதுக்கு எல்லாம் விரிச்சு உன்னை ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து வண்டி காலையில சம்பளை பொம்பளை எல்லாத்தையும் கொடுத்து உட்கார வச்சு வேடிக்கை பாக்குறாங்க என்னமோ இந்த தொழில சாதாரணமா சொல்றிய மூக்காந்தண்டே அத்து போடுவேன் இவ்வளவு பண்றவங்க கை நிறைய சம்பளம் வாங்குறான் எல்லாம் பண்றான் நீ தாண்டா என்கிட்ட 5000 ரூபாய் கேட்ட சொல்ற கேளுங்க இப்படி எல்லாம் பண்ற நாடகக்காரர்களுக்கு பொண்ணு தர்றதுக்கு யோசிக்கிறாங்கயா நீ ஒழுக்கமா நடிக்கணும் மூக்காயில அதுல செஞ்சேன் கண்ணம்மாவை இதுல செஞ்சேன்னா பொண்ணு இதுல கொடுப்பாங்க ஏங்க பேச தாங்க முடியும் இதுக்கு செய்யவா முடியும் நம்மளால நீ பொண்ணு கொடுக்கறத சொல்ற நாடகக்காரனை நம்பி லோன் கொடுக்க மாட்டேங்க கொண்டுட்டு ஓடிடுறாங்க கடன் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க சிறு தொழில்ன்ற விவசாய தொழில் பண்ணாதான் காசு ஆமா நான்லாம் டெய்லர்னு போட்டு ஏமாத்தி வாங்கிருக்கேன் வாங்க நீங்க நல்லா ஆடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன் என்ன யார் சொன்னா நான் பார்க்காததா என்ன டேய் வார்த்தையில கவனம் முக்கியமா இருக்கணும் இல்லங்க நான் பார்க்காத ஆட்டமா உங்கள நீ என் பேரை சொல்லலையே முதல் முறை இன்னைக்கு தான் அந்த டான்ஸை சந்திக்கிறேன்னு நீ தான் அவங்க சொன்ன கண்டிப்பாங்க அப்ப என்னைய பார்த்தனா அப்ப ஏற்கனவே யூடியூப்ல தாங்க பாத்திருக்கேன் அப்ப நீ என்னைய சந்திச்சதே இல்லங்க தனிப்பட்ட அப்ப அந்த முட்டி உடைஞ்சது எப்ப என்னைக்குங்க அன்னைக்கா அப்ப அது யாருப்பா அது உன் தம்பியா அரசியல்ல வந்துட்டு ஓடிச்சனே எப்படியா சந்திச்சீல ஆமாங்க ஏதோ சந்திச்சான் அப்படிலாம் இருந்துட்டாலும் இன்னைக்கு வந்து நீங்க நல்லா ஆடுவீங்க நல்லா பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன் உங்க ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நன்றிங்க அந்த மண்டை இம்புட்டு முடியாடா இதெல்லாம் கம்மியில பழைய முடியெல்லாம் பார்த்தா வைக்கப்படுப்புமானே கிடக்கேன் அது நாடகத்துக்கு புதுசா வரையில எங்களுக்கும் அப்படித்தான் இருந்துச்சு 10 வருஷம் கழிச்சு இதுல நில்லு இந்த மசுறு இருந்துச்சுன்னா என்னன்னு கேளு எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு முடி கொட்டாது நேர்த்திக்கடை நேர்ந்து விட்டுருவேன் அப்படின்ற காரணத்தினால இந்த அந்த அம்மா வியாபாரம் பார்க்குறாங்க. ரத்தினவேல் சாமி முதலாளி அவர்கள் தேவர் மகன் பாடலை பாட சொல்லி ரூபாய் 101 அன்பு பெருமை செய்கிறார்கள். இவ ஆடிட்டு போட்டு கண்டிப்பாக பாடுறேன். அன்பு உள்ளத்திற்கு சபா நன்றி. வணக்கம் வணக்கம். சுருக்குன்னு 2 பேரும் சேர்ந்து ஆடி பாடி அருமையா அப்படி அடி சிவிசினுக்கு அடுத்து சிங்கார பொட்டு வைத்து அடி சிவிசினுக்கு அடுத்து சிங்கார பொட்டு விட்டு அடி வாமா
நீங்க வாமா என்னம்மா என்னைய ஏக்கிற என்னம்மா என்னைய ஏக்கிற எட்டிக்கு மொட்டியா பேசுற மொட்டியா பேசுற என்னம்மா என்னைய ஏக்கிற ஏட்டிக்கு மொட்டியா பேசுற ஒரு இழுவைக்கு வந்துட்ட. ஏமா எனக்கு டிபி நோய் பிபி நோய் சுகர் எல்லாம் இருக்கு. படக்குன்னு இழுத்து கொண்டுட்டு போற. எப்படியோ வாங்குற காசை கெடுக்க போற நீ சொல்லி ஊர்ல காசை பிடிக்க. ஏண்டா டிபி வந்தெல்லாம் நாடத்து கூட்டிட்டு வந்து ஒழுக்கமா பாரு. என்னம்மா என்னைய ஏய்க்கிற என்னம்மா என்னைய ஏய்க்கிற தயவு செய்து அங்கேயே நில்ற கிட்ட வர நிக்க மாட்டேன். என்னம்மா என்னைய ஆடுவதே மேடையில இப்ப ஆடிப்பாரு போட்டியாக போட்டி சேர்ந்து தோதா அதில் மீண்டும் பிடிக்க போனேன் ஆற்றில் கிளி சிரிக்கும் நான் சிரிக்கிறேன் பார்த்தாக்க ஆளு ரொம்ப சிலுக்கு வாஞ்சிராதரா மூத்திர கவலை அடிக்குதுப்பா. அங்க பாப்பா பார்த்தாக்க ஆளு ரொம்ப முறுக்கு சொல்லும்படி குடுமா குடு ஏதாவது பிடிச்சி குடுமா இப்ப நிக்கட்டேன் இது போய் தொலையட்டும். பாவம்மா ஆஹா காய்ச்ச விட்டுருச்சு இது விட்டுருச்சு. ஆமாங்க எங்க கொல்லசாமி கோயிலுக்கு இப்ப புடுக்கு புடுக்கு நடிப்பேன். என்னங்க உண்மையாலுமே சரியாயிருச்சா? ஆமாங்க. ஏங்க இல்ல நானே எத்தனையோ பேருக்கு வலுப்பு வந்து பாத்திருக்கேன். இரும்ப கொடுப்பாங்க நிக்கும். ஆமா இல்லன்னா காலில் சூடு போடுவாங்க. ஆமா அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆமா நீங்க இதை பார்த்தோன்னே வலுப்பு நின்றுச்சு. அது என்னன்னு தெரியல. உங்க கம்பி ராணாட்டாவை பார்த்ததுமே எனக்கு காணாமட்டாயிருச்சு. எங்க கொல்லசாமி எங்க தனித்தனியா நாலு போடுங்க.
ஆமா தனியா போடுங்க. ஒன்னா போட வட்டி யார் யார்கிட்ட என்னென்ன திறமை இருக்குன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு மணிமேகலை அக்கான்னா அந்த அளவுக்கு ஆடக்கூடியவங்க. ஏமா ஒன்னா போட்டா எனக்கு இது வந்துடுறேன். கொட்டா கம்புல இருக்கு, தலையெல்லாம் தொங்குவேன், தீ குளிப்பேன், எல்லா வேலையும் பார்ப்பீங்க சித்தாந்தத்தில் பாருங்க. ரொம்ப நன்றிங்க. எங்க கொல்லசாமி கோயிலுக்கு